இது கிறிஸ்டோபர் மூவிஸ்லயே ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு கிங் வந்து எத்தாக்கா அப்படின்ற ஒரு ஐலாண்ட ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ட்ரோஜன் வார்க்காக வந்து அவர் ட்ராய் அங்க போங்க. அங்க அங்க வந்து நம்ம ட்ராய் பார்த்துருப்போம், பிராட் பிட்டோட ட்ராய். அது முடிச்சுட்டு அந்த வாரம் முடிச்சுட்டு இவர் திரும்பி வரும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் மீட் பண்ணாரு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனு. இந்த படத்துல வந்து நிறைய ஒரு ஃபேண்டசியான ஒரு ஹிஸ்டாரிக்கான மூவின்னு இதை நம்ம சொல்லலாம். இதுல வந்து எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமா வந்து மெட் டைமன் அவர் தான் இந்த படத்தினோட லீட் ரோலா பண்ணியிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவங்க ஒய்ஃபா வர அந்த குயின் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இதுல வந்து சீன்ஸுமே வந்து அதை நான் லீனியரா தான் இதை சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து நமக்கு புரியுற மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சீன் சொல்றாங்க, அந்த சீன் முடியறதுக்குள்ள அதுக்கு அடுத்த சீன் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த சீன் முடியறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு சீன் சொன்னாங்களா, அந்த சீனை மறுபடியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சீன்ஸை சொல்றாங்க. ஸோ வந்து இது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனால் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே கன்வே ஆகிற மாதிரி தான் இதை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஒரு ஒரு சீன்ல வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அந்த சீனை வந்து ஒரு விஷுவலா நம்ம காமிக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஸ்கிரீன் பிளேவுமே இது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ட்ரோஜன் வார முடிச்சுட்டு ஒடிசியஸ் வராருல, அப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. அதெல்லாம் வந்து ஓகே, ஒத்தக்கன் அப்படியே ஒரு ஒரு அரக்கன் மாதிரி ஒருத்தர் வராங்க, மனுஷங்களை பண்ணியா மாத்திர மாயக்காரி, இந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வருது. இது என்னதான் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே இதை சொல்றது எல்லாமே வந்து ஒடிசியஸ் தான். அவர் தான் இதை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து இவர் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே இவர் சாக போறது இல்லை, ஏன்னா இவர் பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்றனாலேயே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருக்கு. அவர் உயிரோட சேஃபா இருக்காரு அப்படின்ற ஒரு நினைப்பு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே தான். எமோஷனலான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒடிசியஸ்க்காக வெயிட் பண்ற ஒரு ஒரு கண்ணு தெரியாத ஒரு பர்சன் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வளர்க்குற ஒரு நாய், ஒடிசியஸ் வளர்க்குற நாய் வந்து 20 வருஷம் அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கும். அவர் ஒடிசியஸ் வந்த உடனே அவர் வந்து அப்படி தடையை கொடுப்பாரு, உடனே அப்படியே உயிரை விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான எமோஷனலான விஷயங்கள், ஒடிசியஸ்க்கும் அவர் ஒய்ஃபுக்கும் உள்ள அந்த டயலாக் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். சில சீன்ஸ்லாம், அதாவது 18+ சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா குழந்தைகளை கூட்டிட்டு போய் நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 1 ஹவர்லாம் வந்து குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் டப்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க.